டின்னருக்கு என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ இந்த சூப்பர் டேஸ்டியான காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான கொசமல்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கல்பாசி போட்டு பொரிஞ்சோன்னு ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவு துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம், ஸோ வரமிளகாய் உங்களோட காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கூட தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்ச விழுது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு பச்சை மசாலா போனோன்னே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.